IPL 18 with News 18 புது சீசன் புது தொடக்கம். இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த IPL 18வது சீசனில் இதுவரைக்கும் நிறைய புது ரூல்ஸை வந்து BCCI அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தொகுத்து தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் ரொம்பவே முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, கோல்டு பேட்ச் அப்படிங்கிற ஒரு புது ரூலை வந்து இந்த முறை கொண்டு வந்திருக்காங்க. இது ரூல் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ப்ரைடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா யார் வந்து டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்காங்களோ அவங்களோட ஜெர்சியில் மட்டும்தான் இந்த கோல்டு பேட்ச் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கும். அதாவது IPL அப்படிங்கிற அந்த லோகோ வந்து பொன்னிறத்தால் ஆன இலையில வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். இது வந்து அந்த டிஃபெண்டிங் சாம்பியனுக்கு கொடுக்கிற ஒரு கௌரவமாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான நடைமுறைகள் அப்படிங்கிறது கால்பந்து உலகில் ஏற்கனவே இருந்துட்டு வருது. அதை தான் இப்போ IPL-குள்ளேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கௌரவத்தை பெற முதல் அணி அப்படிங்கிற பெருமையை வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பெற்றிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் 2024ஆம் ஆண்டில் வந்து சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து டிஃபெண்டிங் சாம்பியனாக இந்த முறை களம் காண இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, IPL-ல 2 பந்துகளை பயன்படுத்தும் முறை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இந்த தடவை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த 2 பந்துகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான விதிவிலக்குகளுமே சிலது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக வந்து இந்த பனி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து கிரிக்கெட்டில் ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணும். எப்போவுமே வந்து ஒரு டீம் டாஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து டியூ ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பேட்டிங்கா இல்லை பவுலிங்கா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுவாங்க. இதை அந்த அணிகளோட கேப்டன்கள் ஆகட்டும் இல்லை அணியில் இருக்கிற பிளேயர்ஸ் ஆகட்டும் நிறைய முறை வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பந்து வந்து ஈரமாயிடுச்சு அப்படின்னா அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் சேஸ் பண்ண முடியாது செகண்ட் இன்னிங்ஸில் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மேஜர் ரோலாக இருந்தது அந்த டியூவோடது. ஸோ இதை வந்துட்டு நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் 2 பந்துகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. முதல் 11 ஓவர்களுக்கு ஒரு பந்து, 11வது ஓவருக்கு அப்புறமா வந்து இன்னொரு பந்தை பயன்படுத்தலாம். பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டியூ ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு நடுவர்கள் ஒப்புதல் அளித்தால் மட்டும்தான் இந்த 2 பந்துகள் விதிமுறை அப்படிங்கிறது வரும். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாகவே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு ஒரு பந்தும் செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ஒரு பந்தும் தான் வந்து பயன்படுத்துவாங்க. நிறைய பேருக்கு இதில் இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து செகண்ட் இன்னிங்ஸில் 2 பால் யூஸ் பண்ணுறாங்களே, இந்த 2 பாலுமே புதுசாக இல்லை பழைய பால் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இது வந்து 2 பாலுமே வந்து புது பால் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையுமே வந்து BCCI விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, IPL-ஓட சூப்பர் ஓவர், IPL-ஓட விளையாட்டில் எவ்வளோ வந்து சுவாரஸ்யத்தை கூட்ட முடியுமோ அதில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த சூப்பர் ஓவர். மேட்ச் வந்து டை ஆகிற சமயத்தில் சூப்பர் ஓவர் அப்படிங்கிற ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சூப்பர் ஓவருக்கான லிமிட்டேஷன்ஸ்னு பெருசாக எதுவுமே இருக்காது. பட் இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 மணி நேரம் அப்படின்னு ஒரு கால நிர்ணயம் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளவு சூப்பர் ஓவர்கள் வேணும்னாலுமே வந்துட்டு விளையாடலாம். அதாவது ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவர் விளையாடி அதுவுமே வந்து டை ஆகுது அப்படின்னா அடுத்த சூப்பர் ஓவர், இந்த மாதிரி இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளவு சூப்பர் ஓவர்கள் வேணாலும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வீரர்களுக்கான பயிற்சிக்குமே வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இந்த முறை வந்து அமல்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே அவங்களோட ஹோம் கிரவுண்டு தான் வந்துட்டு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா பாதி போட்டிகள் தங்களோட ஹோம் கிரவுண்டில் தான் வந்து விளையாடுவாங்க. ஸோ அப்படி அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜுக்காக நிறைய அந்த கிரவுண்டை யூஸ் பண்ணும்போது போட்டிகள் நடக்கிற சமயத்தில் அந்த கிரவுண்டு வந்து அதோட தன்மையிலிருந்து மாறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. ஸோ அதனால வந்து நிறைய ப்ராக்டிஸ் மேட்சஸ் வந்து விளையாடக்கூடாது. அதிகபட்சமே வந்து ஒரு அணி 2 ப்ராக்டிஸ் மேட்ச் தான் விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு விதிமுறைகளாக கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனில் ரொம்பவே முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இந்த கேப்டன்சி, நிறைய வந்துட்டு அணிகளோட கேப்டன்கள் வந்து இந்த முறை மாறி இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா புது கேப்டன்கள், அதாவது முதல் முறையாக வந்து IPL அணிகளுக்கு வந்து கேப்டன்களாக நியமிக்கப்பட்ட சில வீரர்களும் இருக்காங்க. இதில் முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பெங்களூரு அணியோட கேப்டன் ரஜத் படிதார். இவர் வந்து இந்த தடவை தான் IPL அணிக்கு வந்து கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காரு. அதே மாதிரி தான் டெல்லி அணியோட கேப்டனான அக்ஷர் பட்டேல், அவருக்கும் வந்து கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் IPL-ல முதல் முறை. அதுக்கடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா வந்துட்டு ரியான் பராக்கும் இந்த லிஸ்ட்டில் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட வீரராக இருக்காங்க. அவங்க இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனை தான் தங்களோட பெர்மனன்ட் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் முதல் 3 போட்டிகளுக்கு மட்டும் ரியான் பராக் வந்து அணியோட கேப்டனாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காயம் காரணமாக சஞ்சு சாம்சன் வந்து போட்டியில் விளையாடினாலும் அவர் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண முடியாத சூழல் இருக்கிறனால இந்த போட்டிகளை பொறுத்த வரைக்கும் வந்து ரியான் பராக் கேப்டனாக செயல்படுவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியான் பராக்கும் அந்த கேப்டன் லிஸ்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாரு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கேப்டன்கள் மாற்றம் அப்படிங்கிறதும் நிறைய அணிகளில் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு மெகா ஏலத்துக்கு பிறகான தொடர் அப்படிங்கிறனால தான் அந்த கேப்டன்கள் மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்து 5 அணிகளோட கேப்டன்கள் வந்து மாற்றப்படாமல் இருக்காங்க. அது வந்து எந்தெந்த அணிகள் அப்படிங்கிறத பார்த்துலாம். இதில் முதல் அணி வந்து நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ், ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்து கடந்த சீசனை மாதிரியே இங்கேயும் வந்துட்டு கேப்டனாக இருக்க போகிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் அணி, இந்த அணியோட கேப்டனாக வந்து
ஹர்திக் பாண்டியா தான் செயல்பட போகிறாரு. ஆனால் முதல் போட்டிக்கு மட்டும் வந்து அவருக்கு ஏற்கனவே வந்து ஸ்லோ ஓவர் ரேட், அதாவது தாமதமாக பந்து வீசினது, அதுக்கான பெனால்ட்டியாக ஒரு போட்டியில் விளையாடுறதுக்கு போன சீசனில் தடை விதிச்சிருந்தாங்க. இந்த தடை அப்படிங்கிறது போன சீசனில் கடைசியாக மும்பை அணி விளையாடின போட்டியில் தான் வந்துட்டு விதிக்கப்பட்டது. ஸோ அதனால இந்த முறை வந்துட்டு முதல் போட்டியில் சென்னைக்கு எதிராக அவரால் விளையாட முடியாத சூழல் இருக்குது. அதனால சூரியகுமார் யாதவ் அந்த ஒரு போட்டிக்கு மட்டும் மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனாக செயல்படுவார். சொல்லப்போனால் இந்த தடையினால் வந்து பாதிக்கப்படுற கடைசி கேப்டனாகவும் வந்து ஹர்திக் பாண்டியா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸை தவிர்க்கிறதுக்காக அதுக்கும் ஒரு புது ரூலை வந்து பிசிசிஐ கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லோ ஓவர் ரேட் அப்படின்னு வரும்போது டிமெரிட் புள்ளிகள் இல்லைன்னா பெனால்ட்டி இது மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதா அந்த ரூலாக இருக்குது. டிமெரிட் புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 4 டிமெரிட் புள்ளிகளுக்கு மேலே வாங்கினா மட்டும்தான் இதுக்கப்புறம் ஒரு வீரருக்கு வந்து ஒரு போட்டியில் விளையாடுறதுக்கு தடை விதிக்கப்படும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா 7 போட்டிகள் வரைக்கும் பார்த்தோம்னா 2 மேட்ச்சில் விளையாடுறதுக்கு 7 டிமெரிட் புள்ளிகளை தாண்டும் போது தான் 2 போட்டிகளை விளையாடுறதுக்கான தடை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த டிமெரிட் புள்ளிகள் அப்படிங்கிறதுக்கோட காலக்கெடுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது 3 ஆண்டுகள் வரைக்கும் இந்த டிமெரிட் புள்ளிகள் வந்து கணக்கில் கொள்ளப்படும். அதுக்கப்புறமா அது வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். அதாவது இப்போ நீங்கள் இந்த வருஷம் 2025 வாங்குறீங்க ஒரு டிமெரிட் புள்ளி அப்படின்னா அதோட டியூரேஷன் வந்து அடுத்த 3 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதா அந்த விதியாக இருக்குது. அடுத்ததாக வந்து ஏற்கனவே இருக்கிற பழைய கேப்டன் அப்படின்னு பார்த்தோம்னா பேட் கமின்ஸ். இவரை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த முறை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை இறுதி போட்டி வரைக்கும் கொண்டு போன கேப்டனாக இருக்காரு. அதனால் இவர் மீதான எதிர்பார்ப்புமே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சுப்மன் கில் இந்த சீசனோட இளம் கேப்டன் அப்படிங்கிற பெருமை வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. அதுக்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன். ஸோ சஞ்சு வந்து அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அவங்களோட பெர்மனன்ட் கேப்டனாக இருக்கார். அவரோட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது இதுக்கப்புறம் அந்த முதல் 3 போட்டிகளுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இருந்தாலும் வந்து கேப்டன்கள் மாற்றப்படாத அணிகளோட பட்டியலில் தான் வந்துட்டு அவருமே வந்து இடம்பெற்றிருக்காரு. சரி, மீதி இருக்கிற புது கேப்டன்கள் இருக்கிற டீம்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா போன தடவை டிஃபெண்டிங் சாம்பியனாக இருந்த, அதாவது போன தடவை பட்டம் ஜெயிச்சிருந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி, இந்த அணியோட கேப்டனாக அஜிங்கிய ரஹானே இருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இவர் வந்து ராஜஸ்தான் அணிக்கெலாம் வந்து ஒரு காலகட்டத்தில் கேப்டனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாட போகிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வயதான கேப்டன் யார் அப்படின்னா அது அஜிங்கிய ரஹானே தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே குறைந்த விலைக்கு வந்துட்டு ஏலம் எடுக்கப்பட்ட கேப்டனுமே வந்து இவராக தான் இருக்காரு. மற்ற டீம்களோட கேப்டனுக்கு வந்து ஏற்கனவே தக்க வைக்கப்பட்ட வீரர்களாக இருந்தாலும் ஒரு பெரும் தொகை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை ஏலத்தில் எடுக்கப்பட்ட வீரர்களாக இருந்தாலும் அவங்களுமே வந்து ஒரு பெரும் தொகை கொடுத்து தான் எடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரிஷப் பண்ட்டை சொல்லலாம். ஏன்னா 27 கோடி ரூபாய் கொடுத்து லக்னோ வந்து அவரை எடுத்திருந்தாங்க. இதற்கு முன்னாடி அவர் வந்து டெல்லி அணியோட கேப்டனாக இருந்தார். ஸோ இப்போது அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு புது டீமுக்கு கேப்டனாக இருக்க போகிறாரு. அதே மாதிரி தான் கடந்த முறை பட்டம் ஜெயிச்ச கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட கேப்டனாக இருந்த ஸ்ரேயஸ் ஐயர் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் அணிக்காக விளையாட இருக்காரு. ஸோ இதுதான் வந்து கேப்டன்களோட மாற்றமாக இருக்குது. ஸோ இவ்வளவு மாற்றங்களோட தான் இந்த முறை முதல் ஐபிஎல் போட்டி அப்படிங்கிறது களைகட்ட காத்திருக்கு. இதில் இன்னும் என்னென்ன ஆச்சரியங்கள் எல்லாம் நமக்கு தரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.